வணக்கம் மகளி. திருச்செந்தூரை சேர்ந்தவங்க தான் அன்புச்செல்வி. இவங்க சின்ன வயசுலேயே தன்னுடைய தாயை இழந்துட்டாங்க. தாயை இழந்தாலும் அன்புச்செல்வியுடைய தந்தை இன்னொரு திருமணம் செஞ்சுக்கல. தன்னுடைய ஒரே மகளான அன்புச்செல்விக்காக அவர் மறுமணமே செய்யாமல் வாழ்ந்துட்டு வந்தார். கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு தன்னுடைய மகளை வளர்த்தாரு. அன்புச்செல்வியும் 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தாங்க. அவங்க 10ஆம் வகுப்பு முடிக்கவும் அவங்களுடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. அவங்களால எழுந்து நடக்கவே முடியல, படுத்த படுக்கவே ஆயிட்டாரு. சேர்த்து வச்ச காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செலவாக ஆரம்பிச்சுது. அப்படி இப்படின்னு ஓட்டி ஒரு வருஷமாக இருந்த காசு எல்லாத்தையுமே செலவு பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான் காசு இருக்குது. அந்த சமயத்தில் தான் அன்புச்செல்வி ஒரு முடிவெடுத்தாங்க. நமக்கு இப்போ 17 வயசாகுது. இதுக்கு மேலே நம்மளால் இந்த காசை வச்சு வாழ முடியாது. நம்ம தந்தையும் வேலைக்கும் போக முடியாது. நம்ம தான் வேலைக்கு போய் ஆகணும். அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய தோழிக்கு ஃபோன் பண்ணி, சென்னையில் இருக்கக்கூடிய தன்னுடைய தோழிக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் சென்னைக்கு வேலை தேடி வரேன், எனக்கு ஒரு தங்க இடமும் ஒரு வேலையும் ஏற்பாடு செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்களுடைய தோழி என்னால் உனக்கு தங்குறதுக்கான இடத்த தான் ஏற்பாடு செஞ்சு கொடுக்க முடியும், வேலையெல்லாம் நீ தான் தேடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அன்புச்செல்வியும் திருச்செந்தூர்லேருந்து சென்னைக்கு கிளம்பி போகிறாங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேயே அன்புச்செல்விக்காக அவருடைய தோழி காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க போய் இறங்குனதுமே அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. தன்னுடைய ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே எக்கச்சக்கமான பேர் அந்த ரூமில் இருக்கிறாங்க. இங்கேயே நான் தங்கணும் அப்படின்னு சொல்லி அன்புச்செல்வி கேட்குறாங்க. இல்லை, இங்கேயே நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோம், அதனால் உனக்கு இதை விட சின்னதாக ஒரு ரூம் பார்த்து வச்சுருக்கேன், பக்கத்து தெருவில் தான் இருக்குது, வா அப்படின்னு சொல்லிட்டு அன்புச்செல்வி நல்லா குளித்து சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே சின்னதாக ஒரு ரூம், இங்கே வாடகை கம்மி, நீ வேலையை தேட தானே செய்கிற, உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வேலையும் நல்ல சம்பளம் கிடைச்சோன்னே நீ வேறு ஒரு இடத்துக்கு மாறிக்கோ, அது வரைக்கும் இங்கேயே இருந்துக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்த தங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்புச்செல்வியும் சரி நான் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறுவனங்களுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வேலை தேடி தராங்க, தேடி இன்டர்வியூக்கு போகிறாங்க. ஆனால் எந்த இன்டர்வியூமே அவங்க செலக்ட் ஆகவே இல்லை. ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்குறாங்க. அவங்களுக்கு எங்கேயுமே வேலையும் கிடைக்கல. கிட்டத்தட்ட 2 மாதமாக இதே மாதிரி டெய்லி வேலைக்கு போகிறதும், இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதும், அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வர்றதும் இப்படியே நடந்துக்கிட்டே இருந்துச்சு. வீட்டுக்காரரும், என்னம்மா உனக்கு இன்னும் எதுவும் வேலை எதுவும் கிடைக்கலையா, அடுத்த மாதத்துக்கு எனக்கு வாடகை கரெக்டாக கொடுத்துடணும், உன்னால் வாடகை கரெக்டாக கொடுக்க முடியாட்டா நீ இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிருமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லிட்டாரு. ஏன்னா இது நம்ம வேலை கிடச்சிருன்னு சொல்லி வந்தோமே, இந்த மாதிரி 2 மாதமாக நமக்கு வேலையும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்த காசும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து போச்சு. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் 3 வேளைக்கு பதிலாக 1 வேளை தான் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் கம்பெனிலேருந்து, அதாவது 2 வீலர் கம்பெனியில் இன்டர்வியூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நியூஸ் வருது. சரி, நம்ம இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இந்த இன்டர்வியூ தான் அவங்களுடைய வாழ்க்கையே மாற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி சாமியை கும்பிட்டுட்டு விளக்கை ஏற்றி வச்சுட்டு, சாமி எப்படியாவது எனக்கு இந்த வேலை வேணும், எப்படியாவது எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்துரு, உனக்கு புண்ணியமாக போவோம், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னுடைய கஷ்டம் உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த இன்டர்வியூக்கு போகிறாங்க. அங்கே போனால் இவங்களுக்கு முன்னாடியே ஒரு 4-5 ஆண்கள் இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும்தான் ஒரே ஒரு பொண்ணு. என்னடா இது, இந்த மாதிரி 2 வீலர் கம்பெனினால நிறைய ஆண்கள் வந்திருக்காங்களே, இங்கே நமக்கு நாம் ஒரு பெண்ணாச்சே, நமக்கு இங்கே வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த பெண் குழப்பத்தில் இருக்கிறாங்க. சரி, கடவுள் நினச்சா நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்டே கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்காங்க. கடவுள் எனக்கு எப்படியாவது இந்த வேலையை வாங்கி கொடுத்துட்டு, கடவுள் எனக்கு எப்படியாவது இந்த வேலை கிடைச்சிடணும், எனக்கு எப்படியாவது இந்த வேலை கிடைச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அங்கே இன்டர்வியூ வந்தவங்க எல்லாருமே அந்த இன்டர்வியூ நடக்கிற ரூமுக்குள்ளே போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது அவங்களுடைய முகத்தை பார்க்குறாங்க. அந்த வேலை யாருக்குமே கிடைக்கல. அவங்களுக்கு கூட இன்டர்வியூக்காக காத்திருந்த ஒரு 4-5 பேர் போயிட்டாங்க. ஆனால் யாருக்குமே இன்டர்வியூ கிடைக்கல. எல்லாருடைய முகம் வாடி போய் தான் வெளியே வராங்க. கடைசியாக இவங்க யோசனையிலே இருக்கும்போது அன்புச்செல்வி நாங்கள் ரிசப்ஷனிஸ்ட்டு கூப்பிட்றாங்க. உடனே அவங்க மெய் மறந்து அப்படி ஏதோ யோசனையில் இருக்காங்க. பக்கத்தில் அவங்கள தட்டி, நீங்கள் தான் அன்புச்செல்வி? ஆமாம், போங்க, நீங்கள் தான் இன்டர்வியூ, உள்ளே போங்க, அவங்கள கூப்பிட்றாங்க மேனேஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு அன்புச்செல்வி உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அந்த மேனேஜருக்கு 25 வயசு தான் ஆகுது. ரொம்ப யங்கான ஒரு ஆள் தான். அவர் இன்டர்வியூ எடுக்கிறாரு. அவர் கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்குமே அன்புச்செல்வி கரெக்டாக பதில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அன்புச்செல்வியோடைய அந்த டேலண்ட்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆன அவர், நான் கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்குமே நீங்கள் சரியாகவே பதில் சொல்லிட்டீங்க. பொதுவாகவே இந்த மாதிரியான எங்களுடைய கம்பெனிக்கு ஆண்கள் தான் வேலைக்கு வருவாங்க, நீங்கள் பெண்ணாக வர இருக்கிறீங்க, அதுவும் நீங்கள் 10th தான் படிச்சிருக்கீங்க, ஆனால் நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே சரியாக பதில் சொல்லிட்டீங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு இந்த வேலை வேணும்னா நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். என்ன விஷயம் சார் பண்ணணும் சொல்லுங்கள், இந்த வேலை எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது, என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுதான் நீங்கள் என் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறாரு.
அட்ஜஸ்ட்மெண்ட்டாக எனக்கு ஒன்றும் புரியலையே சார் அப்படிங்கிறாங்க. என்னங்க இந்த காலத்தில் இருந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்னன்னு தெரியலன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் நான் விலைக்கிட்டா சொல்லிகிட்டு இருக்க முடியும் இந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் பர்ஸ்லேருந்து அவருடைய விசிட்டிங் கார்டை எடுக்கிறாரு. இந்தாங்க இது என்னுடைய கார்டு, நீங்கள் இந்த வேலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஓகேனா இந்த இந்த இடத்துக்கு நீங்கள் சாயந்தரம் 7 மணிக்கு மேலே வாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய விசிட்டிங் கார்டை வந்து கொடுக்குறாங்க. அப்போ தான் அந்த விஷயம் அந்த பொண்ணுக்கே புரியுது, சாயந்தரம் நைட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்றாங்கிறத அட்ஜஸ்ட்மெண்ட்டுனா இதுதான் அர்த்தம் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேயே அழ ஆரம்பிச்சிடறா. உடனே அந்த மேனேஜர் வந்து ஏமாமா ஏமா இப்போ அழுவுற, நான் உன்னை வந்து ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணலையே, உனக்கு இந்த வேலை இல்லைன்னா வேறு ஒரு வேலை, உனக்கு விருப்பம் இல்லாட்டா நீ வர வேண்டாம், இதில் வந்து கட்டாயம் இல்லையே, இதுக்கு நீ அலோன்னு அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் வந்து ஆறுதல் படுத்தி உனக்கு விருப்பம் இருந்தால் வாமா, இல்லைனா அந்த காரை கிழிச்சு போட்டு உன் வேலையை பார்த்துட்டு வேறு ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. ஆனால் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்த பிறகு அன்பு செல்விக்கு கடைசியில் நம்மளை இப்படி நமக்கு படித்த படிப்புக்கு மரியாதை இல்லாத நம்மளுடைய உடம்புக்கு வேலை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் மனசை வந்து அழுதுகிட்டே இருந்திருக்கா. எங்கேயுமே அவளுக்கு வெளியே போக மனசும் இல்லை. அதனால் வெறும் ப்ரெட்டு ஜாமை மட்டும் வாங்கி வச்சுட்டு வீட்டிலே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே அழுதுகிட்டே கிடக்கா. அப்போது திடீர்னு அவளுடைய ஃபோன் ரிங் ஆகுது. யார் அந்த நேரத்தில் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்து பார்க்குறா. அவருடைய அப்பா தான் கால் பண்ணியிருக்காரு. என்னோட அப்பா வந்து இந்த டைமில் கால் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து பேசுகிறா. அப்பா வந்து தயங்கி பேசுகிறாரு. அம்மா இந்த மாதிரி எனக்கு உடம்பு வர முடியலை, திடீர்னு சுகர் ப்ரெஷர் வேறு அதிகமாகிருச்சு, 2 நாளாக வர சாப்பிடலாமா, உங்ககிட்ட எதுவும் காசு இது இருந்தால் கொஞ்சம் அனுப்பிவிடேன், ஒரு 2000 ரூபா இருந்தால் அனுப்பிவிடேன் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி தயங்கி கேட்குறாரு. உடனே தான் மக வந்து நம்ம அப்பா இப்படி கஷ்டப்படுறாரு, நம்ம சின்ன வயசுலேயே அம்மாவை இழந்தாலும் அப்பா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்காமல் நமக்காக வாழ்ந்தார், இப்படி நம்ம அப்பா நமக்காக வந்து கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை துடைச்சிக்கிட்டு, இல்லைப்பா நான் இப்போ தான் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் என்னுடைய மேனேஜர்கிட்ட பேசி ஒரு முன்பணமாக ஏதாவது வாங்கி உங்களுக்கு நான் அனுப்ப முடியுமான்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா கிட்ட சொல்கிறேன். அப்பாவும் சரிம்மா நான் 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேம்மா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்புமா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் சொல்லிவிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. ஃபோனை வச்சுன்னு என்னடா அப்பாவுக்கு வர இப்படி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, பணத்துக்கு நம்ம என்ன ஏற்பாடு செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த மேனேஜருடைய ஞாபகம் வருது. உடனே அவங்க பர்ஸை ஓப்பன் பண்ணி அந்த விசிட்டிங் கார்டை எடுக்கிறாங்க. நம்ம வேறு வழியே இல்லை, நம்ம இங்கே போய் தான் ஆகணும், நமக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு தமிழ்ச்செல்வி நல்லா குளிச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு நேராக அந்த வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிக்கிறாங்க. அது அடித்த உடனே அந்த கதவு திறந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் தான் வந்து கதவு திறக்கிறாங்க. வந்துட்டியா, எனக்கு தெரியும் நீ வருவேன்னு, சரி வா அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. உள்ளே கூட்டிகிட்டு போய் தன்னுடைய ஆசைகளை வந்து தீர்த்துக்கிறாரு. தீர்த்துக்கிட்டும் போது அந்த பொண்ணு வரும்போது கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் இந்த விஷயத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன், எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் பணம் அனுப்பணும், உங்ககிட்ட ஏதோ ஒரு 2000 ரூபா இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரும் 2000 ரூபா பணத்தை கொடுத்து அனுப்பிடுறாரு. மறுநாள் திரும்ப அந்த மேனேஜர்கிட்ட போய் இந்த பொண்ணு வந்து வேலை கேட்க போகுது. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை ஓனர் வந்து இந்த மாதிரி பெண்களெலாம் வேலைக்கு வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, ஆண்களை தான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டாரு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி உனக்கு அந்த வேலையை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துறாரு. உடனே நீங்கள் எனக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்ல போய் தானே நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்தேன், எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களே, நீங்கள் ஏமாற்றிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து அவரோட சண்டை போடுது. அப்போ அவர் சொல்கிறாரு, அதான் நீங்கள் போகும்போது 2000 ரூபா வாங்கிட்டு போனீங்க, போதாதானே, கூட இன்னும் ஒரு 1000 ரூபா வேணுமா சொல்லி அதை தரேன் அப்படிங்கிறாரு. உடனே அந்த பெண்ணு கோச்சிக்கிட்டு உன்னை நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமும் அவங்க வந்து வேலை தேடி பார்க்குறாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பாலியல் தொழில் செய்யக்கூடிய ஒரு புரோக்கரை வந்து சந்திக்கிறாரு. அந்த பெண்ணு கலங்கி அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த புரோக்கர் வந்து இந்த பெண்ணுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி நிறைய பெண்கள் இந்த மாதிரி வேலை தேடி வருவாங்க, அவங்க வந்து வேலை கிடைக்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் இந்த மாதிரி தொழில் பண்ணுவாங்கம்மா, அவங்களுக்கு நான் வந்து கஸ்டமரை பிடிச்சி கொடுப்பேன், அதில் வர வருமானத்தை வச்சுக்கிட்டே அவங்க வேலை தேடிக்கிட்டு அவங்க வேலை கிடைச்ச பிறகு இந்த விஷயத்தை அவங்க மறந்துடுவாங்க, நீ வேணால் அப்படி செய்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு இவன் ஒரு மாதிரியான ஆசை வார்த்தைகளை கூறுறான். உடனே இவனுடைய பேச்சிலையும் மயங்கி போன அந்த அன்பு செல்வி இதுக்கும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க.
அப்படியே அவன் ஒவ்வொரு கஸ்டமராக்கா இந்த அன்பு செல்வியை அனுப்பிச்சிட்டே இருக்கான். இப்போது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அன்பு செல்விக்கு பணமும் வருது. ஒரு கட்டத்தில் அன்பு செல்வி வந்து வேலைக்கு போகிறது வேலையை தேர்றதை விட்டுட்டு முழு நேரமாக வந்து விபச்சாரியாகவே மாறிடுறாங்க. நல்ல காசும் கிடைக்குது. அந்த காசை வந்து தன்னுடைய தந்தைக்கும் அனுப்புகிறாங்க. தந்தையும் வந்து மகன் நல்ல வேலை கிடச்சிட்டு போல, மகன் நல்ல பணத்தை சம்பாதிச்சு அனுப்புகிறா, நம்மளுடைய மகளுக்கு நம்ம வந்து இன்ப அதிர்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லாமல் கொள்ளாமே வந்து ஒரு நாள் சென்னைக்கு கிளம்பி வந்துடுறாரு. சென்னையில் வந்து கிளம்பி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்குறாரு. அதே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் அன்பு செல்வியும் நிற்கிறாங்க. அப்போது அன்பு செல்வி வந்து தன்னுடைய தந்தையை வந்து கவனிக்கல. ஆனால் அவருடைய தந்தை வந்து அன்பு செல்வியை பார்த்துறாரு. தன்னுடைய மகள் அங்கே நிற்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை விட்டு இறங்கி அவர் வேகமாக ஓடி வராரு. அப்போது திடீர்னு ஒரு கார் வந்து அன்பு செல்வி முன்னாடி வந்து நிற்கிது. நின்ன உடனே அன்பு செல்வி அந்த காரில் ஏறி போகிறாங்க. என்னடா இது ஆஃபீஸ் டைம் இது கிடையாது, இந்த நேரத்தில் நம்ம பொண்ணு வர எங்கள் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறா, திடீர்னு வந்து ஒரு கார் வருது, அந்த காரில் ஏறி போகிறாளே, என்ன விஷயம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கே நின்ன ஒரு ஆட்டோவை பிடிச்சி அந்த காரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோவில் வந்து அந்த காரை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வராரு. அந்த காரு திடீர்னு போயிட்டு ஒரு லாட்ஜுக்குள்ளே போகுது. அவர் லாட்ஜ் வாசலே ஆட்டோவை நிறுத்திட்டு என்னடா இது இந்த டைமில் லாட்ஜுக்குள்ளே போகுதே அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே ஏதோ ஒரு அவர் அறியாத ஒரு பதட்டம் வந்து அவருக்குள்ளே நெஞ்செலாம் படபடப்பாக இருக்குது. ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரியே அவருக்குள்ளே ஒரு ஃபீல் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவை வாசல்லே கட் பண்ணிவிட்டு நடந்து உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே அந்த ரிசப்ஷன்கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி இப்போ ஒரு காரில் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்தாங்களா, அவங்க எந்த ரூமு என்ன எதுன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த ரூமு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ரூமை தேடி போகிறதுக்கே வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த ரூமையும் கண்டுபிடிச்சி கதவை தட்டுறாரு. கதவை திறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னும் தட்டிக்கிட்டே இருக்காது, கதவை திறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப வேகமாக தட்டுறாரு. அப்போ தான் வந்து அந்த ரூம் கதவை வந்து அந்த பெண்ணை வந்து அழைச்சிட்டு போனவன் கோபத்திலையோ ஏன் இவ்வளோ பலமாக தட்டுற அப்படின்னு சொல்லி கோபத்தோட வந்து கதவை திறக்கிறாரு. கதவை திறந்ததுமே வந்து அந்த அன்புச்சியுடைய தந்தை வந்து அந்த நபரை தள்ளி விட்டுட்டு ரூமுக்குள்ளே வேகமாக ஓடி போய் பார்க்குறாங்க. கட்டிலில் அவருடைய மகள் வந்து ஆடை இல்லாமல் அப்படியே அந்த பெட்ஷீட் எடுத்து 3 மணி படுத்து கிடக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அப்படியே முட்டி போட்டு அவள் கட்டிலில் படுத்து அந்த கட்டில் மேலே விழுந்து அப்படியே அழுகுறாரு. உன்னை நான் இந்த கோலத்தில் பார்க்கறதுக்காக நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை நான் வளர்த்தேன், படிக்க வச்சேன், உனக்கு நான் மெட்ராஸ் அனுப்பினேன், இப்படி ஆயிடுச்சு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில் அடிச்சு அழுகுறாரு. உடனே அன்பு செல்வியும் அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இங்கே வந்து வேலை தன்னேன், எனக்கு வேலையே கிடைக்கல, உங்களுடைய உடல்நிலையும் ரொம்ப மோசமாயிருச்சு, நான் என்னப்பா பண்ணுவேன், எனக்கு வேலையே கிடைக்கலையே, இந்த சூழ்நிலையில் தான்ப்பா நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பதிலுக்கு அழுகுறாங்க. இப்படி மாறி அப்பனும் மகளும் மாறி அழுததை பார்த்துக்கிட்டு அந்த பெண்ணை அழைச்சிட்டு வந்தவர் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் மாறி அழுததுக்கு என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லி அவர் முழிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ தான் அந்த பெண் வந்து சொல்கிறாங்க, அப்பா நான் இந்த மாதிரி ஆகிறதுக்கு காரணமே இந்த சமுதாயம் தான். நான் வந்து வேலை தேடும்போதே எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருந்தா நான் இப்படி வந்திருக்க மாட்டேன். எனக்கு வேலை கொடுக்குறவங்க கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே என்னை வந்து இழுத்து விட்டுட்டாங்கப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கத்தி கதறி அழுகுறாங்க. தன்னுடைய மகள் இப்படி அழுததை பார்க்கும்போது, இப்படி ஒரு கோலத்தில் பார்க்கும்போது அந்த தந்தைக்கு எப்படிப்பட்ட ஒரு வலி இருந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இந்த மாதிரி சம்மதிக்கு விபச்சாரம் செய்யக்கூடிய பல பெண்கள் அதை விருப்பப்பட்டு செய்கிறதே இல்லை. பல பெண்கள் சூழ்நிலையாலையும் சமுதாயத்தினால தான் வந்து இந்த மாதிரியான தொழிலுக்கு வந்து தள்ளப்படுறாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தையும் சூழ்நிலையும் இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. சில பேர் பெண்களை இந்த சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அவங்கள அனுபவிக்கிறாங்க. இதுக்கு எல்லாமே வந்து சமுதாயம் தான் காரணம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.